ஆமா நீ யாரு? நான் டாபர் மாமாங்க. அப்படின்னா சொல்ல பாக்கலையா? வெளிநாடு போ சொல்ல. அதே அன்பு நீயா? டேய் சின்ன வயசுல சட்டு கூட இல்லாம உலமுக்கோட கிளி கிளி கிளினா அப்படின்னு நம்பி நீ தானே? நான் தாங்க. ஆமாண்டா. இப்ப தக்காளி பழம் போல தலை தலை இருக்குடா. என்ன தலைங்க நடக்குறீங்க? ஏன் மேல துணியை மேல போல ஏன் முடி தரந்து கிடக்கு அப்படியே? ஏறிது உடம்புலாம். அடக்கு உடக்கம் கிடையாது. இந்த உருவத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரியா தானே இருக்குது. ஓ கம்பெனில என்ன ஆம்பளையா மதிக்கிற பழகுது. நீ சத்தம் போடாத வெளியே வராத. ஆமா ஊர்ல போற சோறு உனக்கு மட்டும் தான் நான் உதவுது. நாங்களும் எவ்வளவு சாப்பிட்டு பாரு உடம்பு ஏற மாறுது. உப்புக்குதா காரங்குதான்னு கூட பாக்கலடா. அண்ணன் குமாரான கேட்டுங்க விக்கி வாரியா. அடா அயலார் சென்று பட்டால் படித்துக் கொண்டிருந்த என்ன அதுவத்த காரணம் என்னவோ? தம்பி நாட்டுக்கு நான் தாண்டா மன்னன். எனது தாய் தந்தையர் வரை நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து காசி யாத்திரை சென்று விட்டார். இந்த சத்தியவரி நாளுக்கு மன்னராக முடிச்சு கொண்டிருக்கலாம். ஆமாண்டா. இருந்தாலும் அந்த கண்குள்ளா காட்சியை நேரில் பார்க்க முடியாத மன வேதனை இருக்கு. டேய் ஒரு போன் பண்ண வேண்டியதாடா. போன் பண்ணலான்னு தாங்க ஆசை. சிம் கார்டு எவனும் தூக்கி முட்டுக்கிறான். சிம்மே கிடையாதா? சிம் இல்லாதான் இலவசமா பண்ணி கிடக்குறேன். சுத்தமா சிம் இல்ல. சிம் இல்லைங்க. சரிங்களா உங்களை பார்த்து விட்டு. ஆமாண்டா. ஆமா அரண்மனை சின்ன வயது துள்ளி குதி விளையாடி இருக்கின்றேன். அரண்மனை அழகான சிலை ஒன்று நிற்கிறது. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? யாரும் கொண்டாடலப்பா. என்னப்பா? நான் தான்ப்பா 1050 ரூபாய் கட்டி 1050. டேய் இந்த சிலைக்கு விலை மதிப்பே கிடையாது. போய் 1050 சொல்ற. என்னப்பா அந்த சிலையில ரொம்ப ஓட்டுக்குது. ஓட்ட இருக்குதா? ஆமா அது எப்படி உனக்கு தெரியும்? சிலைன்னு இருந்தா ஓட்ட இல்லாம. டேய் டேய் உமல சந்தேகமா இருக்குது. அப்படி பார்க்க போனா இந்த சிலைய நீ முழுசா பாத்துருக்கிற. பணம் கட்டுறதுனாவோ நான் தான். எவன் எவனோ பணம் பாத்துக்கிறான். நான் என்ன பண்ண? சிலையில பணம் தான் கட்டு போன நீ. அண்ணா இந்த சிலை எங்க கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தானடா. என்னடா இது? நம்ம கூட அச்சே என்ன நம்ம பண்ணு. தம்பி வந்துக்கிறான மாணவர் எப்படியா பண்ணி. என்னது? நாம திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? ஆமாண்டா. எப்படி அண்ணியா? உனது அண்ணி. போங்கடா உங்க மேல எனக்கு கோபம். ஏன்? நீங்க மன்னராக காட்சி பார்க்க முடியல. இந்த திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்டா. எப்பா மூணாவது காலேஜ் பிள்ளை கட்டுறாங்க. ஏய் இதையும் மூடி மறைச்சிட்டியாடா. அண்ணோட ஆசீர்வாதம். டேய் இப்படி அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க உன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சிருக்க வேண்டும். நீ மனம் போல் வாழ வேண்டுப்பா. பாசப்படிய பணம் சாப்பிடுறியா? முண்டை என்ன கூட பிடிக்காமா கேட்டா அதை நம்பித்தானே பணத்தை கட்டிட்டு சாப்பிடுற மாமா. வேற இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து போறாங்க? ஆமா நானும் வந்திருந்து பார்க்கிறேன். பொறுமையா இருக்கிறேன். எதையோ எங்கேயோ பலமா ஏமாத்துக்கிறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல யார் யாரெல்லாம் ஏமாற போறாங்க பாரு. அண்ணா 50,000 அண்ணிய பார்த்து விட்டு இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை ஒப்பத்த தங்கை முத்தழகி தங்கச்சி எங்கே என்று கேட்டதற்கு கேட்கலாமா? பாடசாலைக்கு போறேன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் எகிரி குச்சி போயிட்டு அவங்க கிட்டே 3 மாசம் புள்ள வெயில் எடுத்துன்னு போறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? 3 மாசம் புள்ள உள்ளதை சொல்ல உண்மையா? பையன் 500 ரூபாய்க்கு நடுறான்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான். போய் வந்து பாய் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. கட்சில இத மாறுவதை தாங்க முடியல. ஓடிச்சு ராயலக்கட மாத்திர ஒண்ணு எடுத்துவா. ஓடு ஓடு ஓடு. என்ன மாத்திரப்பா? ராயலக்கட மாத்திர. ராயலக்கட வேணாம். லா மாத்திர மாத்திர. அந்த மாத்திரை தான் இருக்குது. குமார் அண்ணன் தான் இந்த மாத்திரை. தம்பி உடம்பு தேவையா முண்டை தலைக்காடி முண்டை ஏத்துறாங்க. தம்பி இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமடா. நடிக்க மாட்டேன். உண்மையா?
நான் சத்தியமா சொல்றேன் இவன் பொண்ணா மாரி நான் விட்டுன்னு சொல்லு விட்டுன்னு சொல்லு ஐயோ அம்மா தேவடியா பிள்ளை வாங்காதே சாவடிச்சிருவா பொழுது. ஐயோ இது யார் பெத்த பிள்ளையோ அம்மா வரவங்க போறவங்களா தமிழை சத்தியம் பண்றாங்களே இந்த மட்டப்பிறை ஒரு ஆட்டாட்டி வீட்டுக்கு போட்டு உயிராக்க போது செத்து குடும்பம் தெரிஞ்சு நல்ல எண்ணம். வா ராஜா வா உன் வாயில சக்கரை போட்டா நான் செத்துறேன்ப்பா நான் செத்துறேன் 50,000 வாங்கி நீங்களே பகுச்சு எடுத்துங்க நான் குமாரன் சொல்லிட்டு மாட்டேன் வாங்கின்னு போறீங்களே தேவிகாபுரம் தாண்டுவீங்க ஏண்டா ஏண்டா வேணும் 3 பேர்ல பிறகு அந்த படுபாவை பத்தி நினைக்காதீங்க உடைய அன்பு தம்பி நான் இருக்கேன் தம்பி நீ வந்து விட்டாய் இனிமேல் எனக்கு என்னடா கவலை இருக்கின்றது படுபாவி தவறு செய்தவள் அவளை நாட்டை விட்டு ஓடிவிட்டார் இருந்தாலும் இப்போது நான் எங்கு திரும்ப செல்ல வேண்டும் கானகம் செல்ல வேண்டும் மிருகங்களை வேட்டையாட வேண்டும் குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும் சரிங்கடா நீயோ அயல் நாடு சென்றிருக்கிறாய் பட்ட படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கின்றாய் அரண்மனையில் நீ ஓய்வு பெற வேண்டும் சண்டை வச்சியோ என்னங்க நான் காலையில் சென்று வரட்டுமா? ஆமா பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க உடம்பு தயாராகுது இந்த ஓல்டு மங்கு ரொம்ப மாத்திரை இருக்குது உள்ள இருக்கட்டும் நாளைக்கு இந்த மாத்திரை எங்கடா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் மாதிரி பெட்டு உள்ள வச்சுக்கிறா பாரு சீக்கிரமா வந்துடும் நானும் அமைச்சர புறப்படுகின்ற உனது அண்ணன் அங்க இருக்கிறாரு உசாரா கோனேரி மூக்க அது வர மைதுரே அயலார் சென்று பட்டவரை படிச்சுட்டு நீங்க படிக்க போறது அங்க ஓட்டர் சாப்பிட சாப்பிட்டு நாங்களா செஞ்சு போயிருக்கோம் அதெல்லாம் அன்னி கரெக்டாக விதமா செஞ்சு தர எல்லாம் நல்லா இருந்தது ஆனா ரசம் மட்டும் உப்பு தெரிகிறது அண்ணி நீங்க ஊத்தி கப்பிட்டு வராங்க அருமையான உணவு சாப்பிட்டியா இப்படிப்பட்ட ஒரு சுவையான உணவை சாப்பிட இந்த நீ சொல்லுங்க நீ என்ன நீ அதெல்லாம் பார்த்துட்டு மச்சா பழமா இருக்கு மடிமீது நான் உணர வேண்டுமா நீ வேண்டாம் நீ உண்மைதான் நீ அண்ணி யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமம் மச்சின பிள்ளை யாரு பெற்றெடுத்த பிள்ளையாக நீ பாருங்க சின்ன வயசுல யார் யாரு சேர்மே நீதா உக்காந்துக்கியா ஜனம் காடி ஆகுதுன்னு உக்காந்துக்கிறேன் வீடு ஒரு 50 ரூபாய் கைக்கு என்ன பண்ணுங்க எப்பா சாப்பிட்டியா தேவனியா முண்டை கம்முன்னு பெரிய அர்த்த விஷயம் அவங்க ஒண்ணு தெரிஞ்ச தாலி அர்த்த விட கம்முன்னு இருக்கு அவங்க ஒரு நாள் வச்சு வந்தேன் இவங்க ஒரு நாள் வச்சு வந்தேன் ஆட்டி போட்டேன் இது போட்டேன் அப்ப பணம் கட்டுறது எதை எப்ப வச்சுக்கிறேன் பாரு பஸ் ஸ்டாண்ட் செய்யார் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன் அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் அதுக்கு இடையில பாரு குளமந்த கூப்பிட்டு வந்து வந்தேன் குளமந்தை சலுக்குலையா சரிதான் டேய் ஒரு நாள் ஒரு விதமா பாக்குறோம் நான் என்ன நான் பாக்குறேன் நான் என்ன சொல்றேன்னா இவன் பாட்டு பதுங்க எட்ட கூட மாட்டேன் பாத்துக்கா நீ தான் எப்படி வேலை வாங்கணும் என்ன பண்ணு செல்ல பையா நல்லா நட்டு ஐயோ பல்பு பீசு போட்டு எப்பா இந்த அழகான வேலையிலே வருங்காலத்தில் தலைவர் கே குமார் என்று சொல்லக்கூடிய அருமை ஐயா இதோ மேடம் செவடியா மேடத்தை பாராட்டி 200 ரூபாய் பில்லு கட்டி இருக்கிறார். மணி 4:85 4:25 எப்பா
நான் என்ன சொல்றேன் பில்ட் பத்தியா வாங்கி பூட்ட பத்தியா எல்லாம் வெளிநாட்டுல வாங்குறது நல்லா இருக்குது நல்லா இருக்கும். நல்லா இருக்குது சாமி. நீ படிக்க போனியா அரியர் எதுனா வச்சு கிளியர் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். முதல் இடத்துல தானே இருக்கிற. உன ஒரு 3 கேள்வி கேட்க போறாங்க. படிச்ச சந்தேகம் எனக்கு. என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஆமா. அண்ணே நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். கால நிறைய 3 பரிசு நான் வைக்கிறேன். நீ அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆனா உனக்கு பிரைஸ் சொல்லுங்க நீ. gift முதல் கேள்வி என்ன தெரியுமா? காலாண்டு பரிசு. நான் உங்க பாத்தியா நம்முடைய அரண்மனையில வெள்ளை குதிரை இருக்குதுல்ல, அந்த வெள்ளை குதிரையில உன் அண்ணன் இருக்கும்போது சவாரி செய்வாரு. உன் அண்ணன் தான் காணகத்து போயிட்டு யாரு அந்த வெள்ளை குதிரை சவாரி செய்யறது? இதான் உங்க சந்தேகமா? ஆமா. அண்ணே அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை தம்பி நான் தான் ஏறுவேன். டேய் அது ஹைட் அது பெரிய குதிரை அது. உங்க ஹைட் எத்தனை பாவி? நெத்தி முட்டியாவே ஏறுவேன். நாலாண்டு பட்சத்துல பாஸ். ஆரியன் பையா இதுனா இதுமா பொறுத்துக்க சரியான விடையை சேர்ந்து எழுதிட்டேன். இது பொறுத்துனா தெரியல எப்பா நம்மளுடைய அரண்மனையிலே தங்க தட்டு இருக்குல்ல, அந்த தங்க தட்டுல உன் அண்ணன் இருக்கும்போது சாப்பாடு போட்டு சாப்பிடுவாரு. உன் அண்ணன் கணக்கு போட்டு அந்த தங்க தட்டுல யார் சாப்பிடுறது? அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தந்த தம்பி நான் தான் சாப்பிடுவேன். அது எச்ச தட்டுற பையா அதே சாப்பிடு. அரையாண்டுல பாஸ். குட்டி முழுவான பரிச்சு இதுலதான் பாஸ் ஆகணும். மெமரி ஒர்க் பண்ணிக்கோ சரியா? நம்முடைய அரண்மனையில பஞ்சம் இருக்குதுல, பெருசா பஞ்சு மெத்த. அந்த பஞ்சு மெத்தல உன் அண்ணன் இருக்கும்போது படுத்தாரு. உன் அண்ணன் தான் கணக்கு போயிட்டாரு. அது யாரு படுக்கிறது? நீ தான் படுக்கணும். நீங்க பேசுவது தவறு. இப்படிலாம் தவறா பேசக்கூடாது அண்ணே. எதுக்கு? இதெல்லாம் வேண்டாம் அண்ணே. நான் என்ன சொன்னேன்? நான் கூறுவதை கேளுங்க அண்ணே. அதெல்லாம் வேணும் நான் உன்னை லவ் பண்றேன். நான் சொல்றதை கேளுங்க அண்ணே. வேண்டாம் அண்ணே. மழைக்கால மேகம் ஒன்று அடி ஒன்றாதது காகத்தானே அன்றி ஒரு ஜீவன் ஓடியது. அடி பாவி நயவஞ்சகி, அடி நச்சு பாம்பே, நீ பெண்ணா அல்லது பேயா? நானா? நீ தாய் வயித்துல பிறந்தியா, தெருவுல ஓடுத வெறி பிடிச்ச நாய் வயித்துல பிறந்தியா? ஓ இறைவா. வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே, அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடி? அடப்பாவியோ. அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமம் மதிக்கணும். இறைவா. பெற்றெடுத்த யாரு? பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்கணும். அதை விடுத்து கட்டி அணைத்து காம பசி தீர்க்க சொல்கிறாயே. இங்க நடந்த விஷயத்தை என்னுடைய அண்ணன் எடுத்து கூறி உன்னை நாட்டை விட்டு பட்டப்படி படிக்கும்போது அங்க நீ ஒழுங்காத்தான் இருந்தியா? இல்ல அந்த பெண்ணோட காமலியில செஞ்சு சோதனை செஞ்சு பார்த்தேன். அயல்நாடு சென்ற ஆண்களை பெண்களை சேர்ந்து கல்லூரி பயின்றேனே, நான் நல்லவனாக வாழ்கின்றேனா தவறான பாதையில் செல்கிறேன்? சோதனை செஞ்சு பார்த்தேன். என்ன தப்பா நினைச்சிட்டியா? நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் வாடி என்ற போடி என்ற வசமாறி போய்து விட்டு நடந்த விஷயத்தை யாரையும் சொல்ல ஒரே ஒரு சிம்பிளா சத்தியம் அண்ணே, என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட என் மீது இந்த அளவுக்கு பாசத்தை காட்டிருக்க மாட்டாங்க. அந்நிய வாக்குப்பட்ட நீங்க மானத்தை இழந்து கூட என்ன பரிசோதனை செய்தீங்களே. இங்க நடந்த விஷயத்த வெளியில சொன்னா இதை விட அவமானம் வேற எதுவும் கிடையாது. இந்த உடலை விட்டு உயிர் பிறந்தாலும் பிரிமா தவிர இங்க நடந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சத்தியம். இதுவே சத்தியம். தம்பி இப்படி ஒரு தவறை செய்வதை சிந்தித்து பாருங்கள் அண்ணா. நான் நிரபராதி அண்ணா, நான் குற்றமற்றவன் அண்ணா. அவன் நல்லவன் கிடையாது.